மார்க்கு 4:8. மற்ற சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து அறுவடையை கொடுத்தன. சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் பலன் தந்தன. எளிய பொருள். நல்ல நிலம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் மக்களை குறிக்கிறது என்று இயேசு விளக்குகிறார். இருதயம் திறந்த மனதுடனும் தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை கண்ணுக்கு தெரியும் மற்றும் ஏராளமான விளைவுகளை தருகிறது. அனைத்தும் ஒரே அளவில் அல்ல, ஆனால் அனைத்தும் பலன் தருபவையாகவே இருக்கும். கதை 1. ஆயத்தமான விவசாயி. ஒரு விவசாயி தன் நிலத்தின் ஒரு பகுதி எப்போதும் குறைந்த விளைச்சலையே தருவதை கவனித்தார். அவர் விதையை குறை கூறாமல் நிலத்தைச் செப்பனிட்டார், கற்களை அகற்றினார், களைகளை பிடுங்கினார், மேலும் தவறாமல் தண்ணீர் பாய்ச்சினார். அடுத்த பருவத்தில் அதே விதை ஏராளமான அறுவடையை கொடுத்தது. பாடம். விதை தேவனுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது, ஆனால் இருதயத்தின் நிலை முக்கியம். ஜெபம், மனந்திரும்புதல் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் மூலம் நாம் நம் இருதயங்களை தயார் செய்யும்போது தேவனுடைய வார்த்தை வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டுவருகிறது. கதை 2. பயிற்சி செய்த மாணவன். 2 மாணவர்கள் ஒரே வகுப்பில் படித்தனர், ஒரே பாடங்களை கேட்டனர். ஒருவன் கேட்டான், ஆனால் ஒருபோதும் பயிற்சி செய்யவில்லை. மற்றவனோ தான் கற்றுக்கொண்டதை தினமும் கடைப்பிடித்தான். காலப்போக்கில் 2வது மாணவன் மிகுந்த திறமைசாலியானான். பாடம். நல்ல நிலம் என்பது கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நடப்பதுமாகும். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது அது ஞானம், நற்குணம் மற்றும் வெற்றியாக பெருகுகிறது. கதை 3. அன்பான அண்டை வீட்டுக்காரர். ஒரு பெண் மற்றவர்களை நேசிப்பது பற்றிய இயேசுவின் போதனையை படித்தாள். அவள் கஷ்டப்படும் ஒரு அண்டை வீட்டுக்காரருக்கு உதவ முடிவு செய்தாள். அந்த அண்டை வீட்டுக்காரர் பின்னர் வேறொருவருக்கு உதவினார், அவர் தேவைப்படும் பலருக்கு ஆதரவளித்தார். பாடம். கீழ்ப்படிதலின் ஒரு செயல் 30, 60 அல்லது 100 மடங்கு தாக்கமாக பெருகக்கூடும். தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது அது பலரை ஆசீர்வதிக்கிறது. கதை 4. மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஒரு மனிதன் ஒரு காலத்தில் கோபத்துடனும் பயத்துடனும் வாழ்ந்தான். அவன் தினமும் பைபிளை படிக்கத் தொடங்கி மற்றவர்களை மன்னிக்க ஆரம்பித்தபோது அவனது வாழ்க்கை மாறியது. அவனது சமாதானம் அவனது குடும்பம், பணியிடம் மற்றும் சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாடம். நல்ல நிலம் தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டுமல்ல, மற்றவர்கள் மீதான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குகிறது. முக்கிய கருத்து. விதை சமன் தேவனுடைய வார்த்தை. நல்ல நிலம் சமன் ஏற்றுக்கொள்ளும் கீழ்ப்படிதலுள்ள இருதயம். அறுவடை சமன்